முக்கியமான காரியங்களை பேச அவர் ரெடியா இருக்கிறார். One thing is, during the days of the convention, the Lord is always ready to speak to us in different things. இந்த வருடத்தில் this year many things. அப்போ अनेக நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய எதிர்காலத்தை பற்றி, சபையை பற்றி, சில நாட்டை பற்றி சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். God is going to reveal many things about our own life, the church and the nation and the church. அப்போ அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்க வேண்டும். And our heart should be prepared to receive them. அதுதான் உணர்வுள்ள இருதயம். That is an understanding heart. ஆண்டவர் பல விதத்தில் பேசுவார். God will speak to us in many ways. பந்தில கியூல நிக்கும்போது கூட ஆண்டவர் சில வார்த்தைகளை நமக்கு உணர்த்துவார். During the dining hall also, when we stand in the queue, God will also reveal many things to us. சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க, அதுல தேவ சத்தம் இருக்கும். While we are seated in the chairs, two others will have the conversation, and through that conversation God will speak to us. ராத்திரில அங்க தூங்கும்போது அங்க தேவன் சொப்பனங்கள் மூலமாய் பேசுவார். During the nights also, when we are sleeping, God will speak to us through our dreams. ஆனா அதுக்காக இப்ப இந்த கார்ட்லெஸ் மைக் இருக்கு பாரு, அது கொஞ்சம் தூரம் கொண்டு போனா ஒரு கரகரகரான அந்த சவுண்ட் கிளியரா கேட்காது. அதனால ஆண்டனாவை தூக்குவாங்க, ஏரியால தூக்குவாங்க. And when we take this cordless mic, if it goes out of the distance, the frequency will get distorted and it will have a disturbance, and because of that they will lift the antenna so that the reception is very clear. அதனால தேவன் நமக்கா அங்க ரெடி பண்ணி வைத்திருக்கிற அந்த கன்வென்ஷனல் தேவன் நமக்கா ரெடி பண்ணி வைத்திருக்கிற ஒரு வார்த்தையும் நாம் மிஸ் பண்ண கூடாது. So we should never miss even a single word God has prepared us on those days. அந்த வார்த்தை பல இடத்தில் ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கும், சில்ட்ரன் ஷெட்ல இருக்கும், யூத் மீட்டிங் ஷெட்ல இருக்கும், அது போற வழியில இருக்கும். அந்த வார்த்தை வெளிப்படுகிற நேரத்தில் நாம் அங்க நின்று கொண்டு இருக்க வேண்டும். And those words might be in the fasting prayer, in the youth meeting and the children shed, or in the way that we go, it might be anywhere, but we should be ready to grasp it. அடுத்தது அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள we should be there when that word is spoken. அந்த இடத்தில் and we should be there when the word is spoken. உதாரணமா ஃபாஸ்டிங் பிரேயர் ஷெட்ல ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கும்போது நம்ம டைனிங் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. For example, if at all God has kept us a word in the fasting prayer, we should not be in the dining hall. அப்ப ஆவியானவர் நம்ம அங்க கொண்டு போகணும். So the spirit of the Lord should take us there. அப்படி கொண்டு போகணும்னா நம்முடைய ஹார்ட் அதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் என்னை போக சொல்லுகிற அந்த நடத்திப்பை என்னுடைய இருதயம் பெற்றுக்கொள்ள என்னுடைய இருதயம் உணர்வுள்ளதா இருக்க வேண்டும். So my heart should be an understanding heart wherein I should obey to the leading of the spirit of God. Sensitive heart. A sensitive heart. ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியதான இருதயமாய் நம்முடைய இருதயம் மாற வேண்டும். And our heart should be changed as a sensitive heart wherein we can even hear the still small voice of the Lord. அது மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொள்ள அந்த வார்த்தை வரும்போது என்னுடைய ஏரியல் உயர்ந்து இருக்க வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள. And not only that, our aerial should be lifted up so that we might accept those words. அப்போ நம்முடைய இருதயம் கடினமா இருக்கும் என்றால் அந்த வார்த்தை என்னுடையது என்று வந்து சேர்ந்தால் கூட உணர மாட்டேன். So if my heart is hardened, even those word belongs to me, even if it reaches me, I will not understand it. ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கடினமா இருந்தார்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் கடினமா இருந்தார்கள். And the prophets like Isaiah, Jeremiah and Ezekiel, they were very hard to the children of Israel because the people were very hardened. அப்ப நம்முடைய இருதயம் கடினமா இருந்தா அடிச்சாதான் உணர்வோம். So if our heart is hardened, only will change, only we are smitten by God. அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட இந்த மாதிரி எதிர்காலத்தை பற்றி, இந்தியாவை பற்றி, நம்மை பற்றி, சபையை பற்றி வெளிப்பாடு பெற்ற அது பொருத்தமில்லாத வார்த்தையா இருக்கும். So to such people about their own life, their future, their church and the nation, all will become inappropriate to them. இது எவ்வளவு முக்கியமான காரியம் தெரியுமா? Do you know how important is this? தானியேல் இதை உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள அவர் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபித்தார். So Daniel understood this, and to receive the word of God he fasted and prayed. அப்போ தேவன் நமக்கு கன்வென்ஷனல் வெளிப்படுத்த போகிற வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. So the words God is going to reveal to us in the days of convention, they are not ordinary words. அது நம்முடைய கண்களை திறக்கிற வார்த்தைகள். They are the words that can open our eyes. நம்முடைய சபையை பற்றி ஒரு பாரத்தை நம் ப்ராஜெக்ட் குறிப்பின்படி ஜெபிக்கிறோம் இல்ல, ஒரு பாரத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள். Those are the words wherein we pray about the burden of the church, that we pray as a project point. ஆகையால் தேவன் என்னோடு பேசும்போது என்னுடைய ஏரியல் உயர்ந்து இருக்க வேண்டும். So when God speaks to me, my aerial should be lifted up. என்னுடைய இருதயம் அதை பெற்றுக்கொள்ள உணர்வுள்ள இருதயமா இருக்க வேண்டும். My heart should be sensitive enough to receive those words. அந்த வார்த்தை பேசப்படுகிற
சொல்லுகிற இடத்தில் நான் அங்கே இருக்க வேண்டும். So I should be in the place where that word is spoken to me. இப்போ கிதியோன் கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை பேச வேண்டும். So God has to speak a word to Gideon. அதனால கிதியோனே ராத்திரியில ஆண்டவர் சொல்ற, நீ ராத்திரியில போய் சத்துருக்குடைய பாளையத்துல நீ போய் நின்னு என்ன பேசுறாங்க கொஞ்சம் கேளு. So God said to Gideon, go to the camp of the enemy and go hear what the enemy is speaking about yourself. அப்ப ரெண்டு பேர் பேசுறாங்க. நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் என்று பேசும்போது அந்த சொப்பன ரெண்டு பேர் சம்பந்தமெல்லாம் பேசுறாங்க. ஒருத்தர் ஒட்டு கேட்டுட்டு இருக்கார், அவருக்கு தான் இந்த வார்த்தை. And two people, they are conversing with each other that is not at all relevant to them, but to that person who is hearing those words. அப்ப அந்த சத்துருக்கள் பேசுகிறதை கிதியோன் கேட்டபோது அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆண்டவர் கூட இருக்கிறார், இது போதும். So when the enemies were talking to each other, Gideon confirmed the word of God, and he said, it is enough, God has spoken to me. இதுபோல தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த வார்த்தை எங்கே பேசப்பட்டாலும் அந்த இடத்தில் நான் போய் நிற்க வேண்டும். So also for me, wherever God speaks to me his word, wherever it is there, I should be in that place. அதை விரும்புகிற கரங்களை உயர்த்துவோமா? All those who desire, lift up your hands. எத்தனையோ காற்றுகள் பூமியில அற்பமான காரியங்களை செய்யும்படியாக மக்களை வீசிக்கொண்டிருக்கிறதான காலம். These are the days where so many winds, they are driving the people to all trivial things. ஆனால் தேவனுடைய தெளிவான சத்தத்தை கேட்கும்படிய கன்வென்ஷன் நாட்களில் ஆவியானவருடைய காற்று என்னை நடத்த வேண்டும். So during the days of the convention, to hear the word of God, the spirit of the Lord, the wind of the Lord should make us need to hear it. நாம் ஆசையோடு கரங்களை உயர்த்தி இருக்கிறோம். We have lifted up hands with all desire. நமக்கே தெரியாமல் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். God is going to lead us in the way we are not aware of. அந்த சத்தத்தை கேட்க கர்த்தருடைய செவிகளை திறக்க போகிறார். God is going to open our ears to hear his voice. குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். Oh daughter, hear and consider so that you might hear the word of the Lord. அதற்கேற்ற உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். God should give a sensitive heart for that. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலையில நேற்று நான் பேச வேண்டிய ஒரு வார்த்தை மறந்து விட்டேன், இன்றைக்கு பேசினேன். And in the morning I wanted to speak a word day before yesterday, and I spoke this morning. அப்போ ஒரு பிலீவர் வந்து சொன்னாங்க கூட்டம் முடிச்ச உடனே, எங்களுக்கு தான் அந்த வார்த்தை, ஆண்டவர் நேற்று நாங்க வரல, அதனால உங்களை மறக்க வச்சார் ஆண்டவர், இன்றைக்கு சொல்ல முடியா எங்களுக்காக என்று சொன்னார். And one believer, he came to me, those words are only for us, and it is God made you to forget those words and reminded you this morning, and he spoke to us. அதுபோல நாமும் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற வார்த்தையும் ஒன்றாய் சேர வேண்டும். So whatever words God has prepared for us, it should reach us. கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொல்ல, உனக்கு பயமா இருக்கா, நீ ராத்திரியில போ, அந்த சம்பாஷணை கேள் என்று சொல்லுகிறார். And God told to Gideon, are you afraid? Okay, you go in the night and hear the conversation that is spoken. அந்த வார்த்தை கேட்டோனே எல்லா சந்தேகம் போயிடுச்சு, கர்த்தர் கூட இருப்பார். And when he heard this conversation, all his doubts left him off and he was strengthened. இது போல நம்முடைய சந்தேகங்களை மாற்றுகிற வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So during the days of convention, we have to receive all those words which can turn all our doubts. நம்முடைய கண்களை பிரகாசிப்பிக்கிறதான வார்த்தைகளை கன்வென்ஷனில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive the words in the convention where it can enlighten our eyes. நம்முடைய அழைப்பை பற்றியதான விவரங்களை புரிந்து கொள்ளக்கூடியதான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive our words that can detail our calling and we can understand them. அழைப்பு என்று சொன்னால் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற எல்லா விசுவாசிகள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். When we say calling, it is not only for the servants of God, for all those who are seated here, they also have their calling. எதற்காக? For why? சும்மா எருசலேம் போக முடியாது.
It is not only for to reach Jerusalem. அந்த எருசலேம் போவதற்கு ஒரு பாதை இருக்கிறது. அது எந்த பாதை? And there is a way to reach the Jerusalem. What is that path? அந்த எருசலேம் போவதற்கு ஒரு ஊழியம் உண்டு. அது எந்த ஊழியம்? To reach Jerusalem there is a ministry we have to do. What is that ministry? அந்த எருசலேம் போன பிறகும் ஒரு சேவை உண்டு. அது என்ன சேவை? After reaching Jerusalem we have a ministry. What is that ministry? கர்த்தர் கன்வென்ஷனில் பேச போகிறார். God is going to speak in the convention. அதற்காக நம்முடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும். For that our ears should be open. போன ஞாயிற்றுக்கிழமை கேட்டது போல கர்த்தர் நமக்கு அந்த முன் பார்வையை தர வேண்டும். As we heard in the last Sunday morning, we have to read that foresightedness. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவது நாம் பார்த்த காரியம், second thing that we saw, கன்வென்ஷன் நாட்கள்ல ஆவிக்குரியவர்களும் வருவார்கள், மாம்சத்துக்குரியவர்களும் வருவார்கள். And during the days of convention both the spiritual as well as the carnal people will come. விசுவாசமுள்ள விசுவாசிகள் வருவார்கள், அவிசுவாசம் உள்ள விசுவாசிகள் வருவார்கள். Believers who have faith they will come and believers who do not have faith will also come. நிறைய துர்ச்செய்திகள் பரப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. There are so many chances for evil reports should be spread. காலையில் நாம் பார்த்தோம், பயம் என்று சொல்வது அது ஒரு தொற்று நோய் போல அது பரவும். In the morning we say so fear is something that is contagious. வாசிகள் உபாகமம் 20:8. Deuteronomy chapter 20 verse 8. பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி, பயங்காளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். ஒரு பயப்படுகிறவன் தன் சகோதரனுடைய இருதயத்தையும் தன் இருதயத்தை போல கரைய செய்ய பண்ணுவான். A brother who is afraid he will faint the other heart as his heart also. உங்களுக்கு தெரியுமா, இப்படி நடந்துச்சு தெரியுமா, அந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டார் தெரியுமா, இந்த சபையில இப்படி நடந்துச்சு தெரியுமா, இந்த நியூஸ் பாஸ் பண்ணனும்ல அந்த இருதயம் கரைஞ்சிரும். So they'll say, do you know what happened? Do you know what the servant of God said? Do you know what happened to that person? So when we hear those words, we'll also get fainted. கானான் தேசத்தை வேவு பார்த்து வந்த 10 பேர் அப்படி சொன்னார்கள். மக்கள் எல்லாம் கரைந்து போய்விட்டார்கள். ராத்திரி முழுவதும் அழ ஆரம்பித்தார்கள். The spies that went to spy Canaan, 10 people, when they came back and brought the evil report, they waxed faint all the hearts of the people. எந்த துர்ச்செய்தி நம்மிடத்தில் வந்து சேரும்போது அது பிசாசுடைய அக்கினி அஸ்திரமாக நம்முடைய விசுவாசத்தை கெடுக்க வந்தாலும் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கேடகமாய் தந்து அந்த நம்முடைய விசுவாசம் தீப்பிடிக்க கூடாது, அந்த அக்கினி அஸ்திரம் அவிக்கப்பட வேண்டும். And whatever evil report the devil brings us, fiery darts towards us, we should have the shield of faith, and it should not be burned by the fiery darts, but it should be quenched by our faith. அந்த விசுவாசத்தின் ஆவி வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? All those who say that I need that spirit of faith, lift up your hands. துர்ச்செய்திகள் பரவும்போது அந்த செய்தி என்னை தாக்க கூடாது, என் விசுவாசம் அவர்களை தாக்க வேண்டும். And when the evil report is spread abroad, that report should not affect me, but my faith should destroy that evil report. இந்த கன்வென்ஷன் நாட்களில் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும்படியாக இப்பொழுது கர்த்தர் என்னை பலப்படுத்த வேண்டும். God should strengthen me even now, so that during the days of convention my faith should be strong as ever. வல்லமையான விசுவாசத்தின் ஆவிக்காக நம்முடைய கரங்களை உயர்த்துவோமா? Let us lift up our hands for a mighty spirit of faith. 10 பேர் பரப்பின செய்தி நிமித்தம் லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். Because of the evil report by 10 people, lakhs of people were affected. யோசுவா காலேப் அந்த செய்திகள் பரவிக் கொண்டிருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருந்தார்கள். But Joshua and Caleb, when these evil report was spreading, they were very strong enough. நீங்கள் சொல்வது துர்ச்செய்தி, நாங்கள் சொல்வது உண்மை. அந்த ராட்சதர்கள் நமக்கு வெட்டிக்கிளிகளை போல அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவருடைய நிழல் அவர்களை விட்டு போனது, நாம் அவர்களை ஈஸியாக மேற்கொள்ள போகிறோம். You say the evil report
depart, but what we say is the truth. All the Jains will be as grasshopper, they will become as bread to us. அந்த ரெண்டு பேர் அந்த லட்சக்கணக்கான பேசின துர்ச்செய்தியை தாக்கு பிடித்தது போல எனக்கும் கர்த்தர் பலமான விசுவாசம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா. And as those two people, they resisted and they stood. All the evil report that spread for lakhs of people, they had a strong faith. That faith God should give to me. All those who say, lift up your hands. பயப்படாதே, சிறு மந்தையை ராஜ்யத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுப்பதில் அவர் பிரியமாயிருக்கிறார். Fear not, O little flock, the God is pleased enough to give you the kingdom. அந்த விசுவாசத்தின் ஆவிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். இப்போ பின்னாடி கேப் இடம் இல்லை, இந்த கேப் எல்லாம் மூடிடுங்க. முன்னாடி வாங்க, எல்லாரும் முன்னாடி நெருங்கி வாங்க. சிஸ்டர்ஸ் கூட ஒரு அரடி முன்னாடி வாங்க சீக்கிரம். மூன்றாவது, நமக்கு அநேக ஊழியக்காரர்கள் தேவைப்படுகிறார்கள். Thirdly, we need many servants of God. இயேசுவே சொன்னார், இதற்காக ஜெபியுங்கள். Even Jesus himself said, pray for this. அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவா இருக்கிறார்கள். The harvest is small, but the laborers are few. ஆகவே வேலையாட்களை தேவன் அனுப்பும்படியாக ஜெபியுங்கள். So pray so that the God might send laborers to the field. அப்ப அதற்காக நாம் காலையில் ஜெபித்தோம், இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For that we prayed in the morning and we are going to praise for it now. சபைகள் கொடுக்க வேண்டிய கனிகளில் ஒன்று இதுதான். ஒவ்வொரு சபையிலிருந்து அநேக வாலிபர்கள் ஊழியத்திற்காக புறப்பட வேண்டும். One of the fruit that the church has to give out is this, and the youth should come out to serve God. இந்த காரியத்தில் சியோனில் பிறக்கிறவர்கள் ஒவ்வொரு சபையிலிருந்து எழும்ப வேண்டும். For this reason, all those who are born in Zion, they should arise in every church. அவங்க எங்கேந்தோ வரட்டும், என்னுடைய பிள்ளையை நான் அனுப்ப மாட்டேன். Let them come from anywhere, but I will not send my children. மவுண்ட் சபை ஒரு மலட்டு சபையாய் மாறக்கூடாது. And Mount Phaethon should not be barren. எல்லா சபைகளில் சியோனுக்காக ஊழியத்திற்காக மெல்கிசேதேக்கின் முறைமையில் ஏற்றதான ஆசாரியர்கள் எழும்ப வேண்டும். And in every church, the servants of God should rise according to the order of Melchizedek. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் சில குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறதில்லை, சில குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Now we are not going to pray for few points, but however we are going to praise for those points. ஏனென்றால் கடைசி நாட்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்வது ஒரு பெரிய ஆயுதமாக மாறப்போகிறது. Because in these last days, praise is going to become a great weapon. அது எப்பொழுதும் ஒரு ஆயுதம் தான், ஆனால் இது அதிகமாக நாம் யூஸ் பண்ண போகிறதான் ஒரு ஆயுதம். It is always a weapon, but however in these days we are going to use it more. சிருஷ்டிக்கப்படும் ஜனம் உம்மை துதிப்பார்கள் என்று 102ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். In Psalms 102 we find all the people who are going to be created, they shall praise you. வாசியுங்கள். இது இந்த 102ஆம் சங்கீதத்தில் இயேசுவுடைய வருகையை பற்றி, அதை வருகையின் காலம், கடைசி காலத்தை பற்றி 2 வசனங்கள் உண்டு. And in Psalms 102 the days that are said about the coming of Jesus, 2 points are said there. 15ஆம் வசனம் வாசியுங்கள். Verse 15. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். மகிமையில் வெளிப்படுவார். அதான் 2ஆம் வருகை. இனிமேல் வெளிப்பட போகிறார். கடைசி காலத்தை பற்றி ஒரு வசனம். The Lord shall appear in his glory when he builds up Zion. That is the word for these last days. இது பின் சந்ததிக்காக எழுதப்படும். அந்த வசனம் எத்தனாவது வசனம்? 18ஆம் வசனம். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். மூல பாஷையில
கடைசி சந்ததி, லாஸ்ட் ஜெனரேஷன். And it is written for the generation to come. In the original tongue, it is the last generation. அப்ப நம்முடைய சந்ததிற்காக இது எழுதப்படும். This shall be written for our generation. இந்த ரெண்டு வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இது. இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டதான வார்த்தைகள், குறிப்பா அந்த ஏரியாவில் எழுதப்பட்ட வார்த்தைகள் கடைசி காலத்திற்காக. And from these two verses we can understand all the words that is written in this chapter. It depicts the last days. இந்த 18ஆம் வசனம் மறுபடியும் வாசியுங்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். அதன் அர்த்தம் அந்த கடைசி தலைமுறையில் ஒரு கூட்ட ஜனம் சிருஷ்டிக்கப்பட போகிற, உருவாக்கப்பட போகிறார்கள். எதற்காக? கர்த்தரை துதிக்கும்படியாக. The people that shall be created, the meaning is in those last days there is going to come a people who are going to be created to praise the Lord. அந்த அர்த்தம் கடைசி நாட்களில் அநேகர் ஒரு துதியின் ஆவியோடு அபிஷேகம் பண்ணப்பட போகிறார்கள். The meaning in the last days many are going to be anointed with the spirit of praise. அவங்களுக்கு மற்றவங்க அவங்களோட போட்டி போட முடியாது ஸ்தோத்திரம் பண்றதுல. Others cannot compete with them to praise the Lord. ஏனென்றால் அவர்கள் ஒரு சூழ்நிலை நிமித்தம், கடமை நிமித்தம் ஸ்தோத்திரம் பண்ணவில்லை. அந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம், ஒரு ஆவி அவர்களுக்குள்ள இருக்கிறது. Because they are not praising the Lord because of the situations or any debts they have, but because they have an anointing to praise God. அவர்கள் துதிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். They are created to praise God. அவர்கள் கடைசி சந்ததியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். And all those are chosen in the last generation. அதனால அதற்கு இப்போ நாம பிராக்டீஸ் பண்ண போறோம். So we are going to practice for that now. நானும் 3 நாள் கத்தி கத்தி என் தொண்டையும் போயிடுச்சு. ஆனால் விட போகிறது இல்லை. சுயத்தினால் அல்ல, தேவ பலத்தினால், தேவ கிருபையினால் நாம் பிராக்டீஸ் பண்ண போகிறோம். Even I lost my voice for 3 days. Now even then we are not going to leave it. We are going to not praise by self but by the grace of God. ஆகையால் நாம் சொல்லுகிற பாயிண்ட்ல 100 200 ஸ்தோத்திரங்களோ கொஞ்சம் மைக்க தட்டும் வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க போகிறோம். So for all those points that I am going to say, we are going to offer 100 or 200 praises till I tap the mic. We are not going to stop. கடைசி நாட்களில் பின் சந்ததி, கடைசி சந்ததி துதிக்கும்படியாக சிலர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். So in the last days there is a last generation who are being called to praise God. எனக்கு அந்த துதியின் ஆவி வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? All those who say I need that spirit of praise, lift up your hands. இது நம்ம வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். This is very useful for our house. நம்முடைய ஆத்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு சத்துணவு இது. This is a very strong food that is for the health of our soul. நம்முடைய வீட்டை சுற்றி, குடும்பத்தை சுற்றி, சபையை சுற்றி, நாட்டை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற கோட்டைகளை தகர்த்து போடும்படியாக ஒரு ஏற்ற ஆயுதம் இது. This is an appropriate weapon where it can surround our family, our houses, our church, our nation and everything around us. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மதிலிடிக்கும் இயந்திரத்தை பற்றி சொல்லுகிறார். And prophet Ezekiel says about battering rams. Battering rams. அப்போ மதிலிடிக்கும் இயந்திரம், அது கோட்டைகளை தகர்க்கக்கூடிய பெரிய பெரிய தடிகள் அது. And the battering rams are great blocks of wood that can destroy things. என் துதி மதிலிடிக்கும் இயந்திரமாய் மாற வேண்டும். My praise should become like the battering ram. விரும்புகிறவர் கரங்களை உயர்த்துவோமாக. And let us lift up our hands. அந்த துதியின் ஆவிக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For that spirit of praise we are going to praise God. ஸ்தோத்திரத்தை நிறுத்த வேண்டாம், கர்த்தர் கிருபையாய் அதை மாற்றுவார். Let us not stop the praises. God will change that as grace to you. மைக்கை தட்டும் வரைக்கும் கிருபை உண்டாவதாக என்று மனதில் நினைத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உச்சரிப்போமாக. Till that I tap the mic, let us think in our heart, let there be grace and let us continue to praise. அதற்கு சில காரணங்கள் உண்டு. There are so many reasons. ஆனால் அதற்கு முன்பாக இந்த ஸ்துதியின் ஆவிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For that, before that, let us praise God for the spirit of praise. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல பிடி எல்லாம் நடக்கும். முதல் நாள் நமக்கு பிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பெல்லாம் ஒரு வாரம் ஃபுல்லா வலிக்கும், எல்லாம் ஜாயிண்டா வலிக்கும். For all those who do the exercise, they will know during the initial days when we do the physical training, there will be body pains for 1 week. அப்ப இந்த எக்ஸசைஸ்ல நாம எல்லாம் குழந்தைகளா இருக்கிறதுனால ஆரம்பத்துல தொண்டை வலிக்கும், முட்டி வலிக்கும், தலை வலிக்கும். And because we are babes in all these exercises, initially all our knees will pain, our throat will pain, every body pain will be there. ஆனால் சில நாட்கள் கழித்து கர்த்தர் இது ஒரு அபிஷேகமாய் ஒரு கிருபையா நமக்கு தந்து யாரும் நம்ம கிட்ட ஸ்தோத்திரம் பண்றதுல போட்டிக்கு வர முடியாது. And after so many days have passed, then God will give us appropriate grace. Then those times no one can compete us with the praising. ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு வாலிப பையன் ஒரு 25 வயசு இருக்கும், பார்த்தா ஒல்லி குச்சியா இருக்கிறான். And once there was a young man around 25 years of age, he was very lean. ரோட்ல பப்ளிக்ல ஒரு 6 அடி மனுஷன் நல்ல மசில் பாடி, அவரை கூப்பிட்டார். And he saw a person around 6 feet tall and he had a very good physique. நம்ம ரெண்டு பேரும் பப்ளிக்ல வீடியோ எடுக்கறாங்க, ஒரு போட்டி பண்ணலாம், புஷ் அப்ஸ் பண்ற போட்டி. அதாவது குப்புறப்படுத்து கை வச்சு உடம்பு அப்படியே மேலே எடுக்கணும், கீழே இறக்கணும், மேலே எடுக்கணும், கீழே, அப்படி எத்தனை பண்ணலாம்னு பார்க்கலாம். And they said to each other, let us have a competition. Everyone is seeing us. Let us have a competition of taking push-ups. How many push-ups we can take? Let's see. ரெண்டு பேரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. And they two started together. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த 6 அடி மனுஷன் மசில் பாடி வச்சு டயர்ட் ஆயிட்டான். இவன் அந்த சின்ன பையன் அதை தாண்டி 20 புஷ்-அப்ஸ் பண்ணிட்டான். And the tall person who had a very good physique, he got tired and he stopped it. But however, this lean person, he took 20 more push-ups more than him. இது போல நம்மில் சார் இப்ப 2 நிமிஷம் சோத்திரம் பண்ணா தொண்டை வலிக்க, இருமல் வரும், தலை வலிக்கும். ஆனால் நம்மில் சிலர், அப்படிப்பட்ட பலவீனரில் சிலர் ராத்திரி முழுவதும் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையில் ஒரு பெரிய ஜெயத்தை நாம் காண போகிறோம். So also people who are come here for 2 minutes, if they are praised, they get tired. But however, when they receive the anointing, they will praise all throughout the night, and in the morning they will be having a good strength. வீட்டில் ஜெயம், நாட்டில் ஜெயம். In their house there is victory, in the nation there is a victory. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு துதியின் ஆவியை நமக்கு தர போகிறார். God is going to give us such a spirit of praise to us. இப்பொழுது நாம் சில காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For now we are going to praise for some things. முதலாவது நெகேமியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை நாம் வாசிப்போமா. Let's read Nehemiah chapter 6 verse 2 and 3. நெகேமியா 6:2-3. நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். பாருங்க, நெகேமியா செய்கிற வேலை ஒரு பெரிய வேலை என்று அவர் அறிந்து கொண்டார். So see, Nehemiah understood that the work that he is doing is a great work. நம்முடைய கன்வென்ஷன் ஜெபம் இப்போ நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கிறோமோ, உலகத்துக்கு தெரியாது, நமக்கு தெரியுமா இது பெரிய வேலை என்று? And we are all praying now. The world might not know, but do we know that it is a great work? டைம் டேபிள் போட்டு சனிக்கிழமை நாம் இரும்புலூருக்கு வேலைக்கு போறோமே, அது பெரிய வேலை என்று தெரியுமா? Do you know that we are going to Rimblur having a timetable every Saturday? Do you know how great work is? கன்வென்ஷன் நாட்களில் நமக்கு வேலைகள் இருக்கிறதே, அங்க போய் பங்கெடுக்க வேண்டுமே, அது ஒரு பெரிய வேலை தெரியுமா? Do you know that during the days of convention we have our duties to do? Do you know that it is also a great work? இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு லீவ் கிடைக்காதபடிக்கு தடைகளை ஏற்படுத்துவான் பிசாசு. So in these days as such, devil will make hindrances so that we might not
get our leaves. நெகேமியா பெரிய செய்கிறதான அந்த பெரிய வேலையை தடை செய்ய முடியாத சில சத்துருக்கள் ஃப்ரெண்ட் மாதிரி வா பேசலாம் நம்ம பேசி முடிச்சிடலாம் என்று அழைக்கிறார்கள். And to stop the work that Nehemiah is doing, his enemies, they come as friends and they're trying to compromise with him so that to stop him. ஆனால் நெகேமியாவுக்கு ஒரு ஞானம் இருந்தது. But Nehemiah had a wisdom in him. இது ஃப்ரெண்ட்லி ஆன இது நட்பை உண்டாக்குகிற பேச்சல்ல, இதுல பொல்லாப்பு மறைந்திருக்கிறது. And this is not talks that can create friendship, but there is evil hidden in it. ஆகையால் இந்த பெரிய வேலையை விட்டு நான் உங்களோடு பேச என்னால் வர முடியாது. So I cannot leave this great work and I cannot come with you to your talks. நீங்கள் கிறிஸ்துவினுடைய சபையில் இராணுவத்தில் போர் சேவகர்களாய் இருக்கிறீர்கள். You are the soldiers in the army of the Lord. உங்களுடைய presence அங்கே அவசியமாய் இருக்கிறது அந்த கன்வென்ஷன் வளாகத்தில். Your presence is highly essential in the convention campus. உங்களுடைய presence நீங்கள் கன்வென்ஷன் வேலைக்கு அவசியமாய் இருக்கிறது. Your presence is highly needed in the duties of the convention. இந்த ஜெபங்களில் நீங்கள் கலந்திருக்க வேண்டும். Even in these prayers you have to participate. ஆனால் சில நேரத்தில் பிசாசு பொல்லாப்பை உண்டு பண்ணி லீவு கிடைக்காது, தடைகள் வந்து சொந்தக்காரர் வருவார்கள், திடீரென்று ஊருக்கு போக வேண்டும் என்றெல்லாம் சில அழைப்புகள் நமக்கு கிடைக்கும். But however the devil will bring some invitations through our relatives, through our other close kith and kin, and we have to do some important thing. He will bring some hindrances. அந்த கன்வென்ஷனில் 50,000 பேர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். Let us consider there are around 50,000 people in that convention. நீங்க புதன்கிழமை சாயங்காலம் அந்த மெயின் கேட் வழியா 50,001வது ஆளாக நுழையும் போது அந்த கன்வென்ஷன் பலப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா? Do you know that when you enter as a 50,001 person into the campus, that convention is getting more powerful? Do you know that? அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ பிசாசுக்கு தெரியும். ஆகவே உங்களுக்கு வெளியே அழைப்பை தருவான். And whether you know it or not, but the devil very well knows it and he will give some other invitation to you. நான் ஒரு பெரிய வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கன்வென்ஷனுக்கு நான் போக வேண்டும். So but we need to say that I am going to do a great work and we have to go there for the convention. ஆகவே கன்வென்ஷன் வேலைக்கும் கன்வென்ஷனுக்காக பிப்ரவரி 7ஆம் தேதி ஒவ்வொரு ராத்திரியும் மாறி ஏரியாவா பிரிக்கப்பட்டு நாம் ராத்திரி முழுவதும் ஜெபிக்க போகிறோம். And we are going to pray all through the night from February 7 every Tuesday. We are going to pray with a timetable every area throughout the night. பிப்ரவரி 7ஆம் தேதி 14ஆம் தேதி 21ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த 4 வாரம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். We are going to pray in every Tuesday 7, 14, 21 and 28 all through the night. அப்ப அந்த ராத்திரி விழித்திருக்கிறது ஒரு பெரிய வேலை அது. And even being awake all through the night is also a great work. ஒவ்வொரு மனுஷன் நீங்க வந்து இந்த உட்கார்ந்து ஜெபிக்கிறதே தேவ ராஜ்யத்தினுடைய வேலை. நீங்க ஏதோ எங்கேயோ தேவனுடைய ராஜ்யத்துல புதிய எருசலேமை சிமெண்ட் பூசுறீங்க, பாண்டு தூக்குறீங்க, உங்களுக்கு தெரியாது. இங்க வருகிற ஒரு ஸ்தோத்திரம் அந்த வேலையை செய்கிறது. Every individual that is seated here, even by your coming, you are doing a great work in New Jerusalem. You are cementing some of the walls in Jerusalem, and you might not know, but heaven knows it. இந்த பெரிய வேலைக்காக கர்த்தரின் உள்ளத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். God should prepare my soul, my heart for this great work. பெரிய வேலைக்காக கர்த்தர் நம்முடைய சரீரங்களை ஆயத்தப்படுத்த For வேண்டும். this great work, God should prepare my body. ஏதாவது வெளிய தடைகள் அழைப்புகள் வந்தால் அதை தவிர்க்க, அதை விட்டுவிட, இது ஒரு பெரிய வேலை என்று உணர, அதை தாண்டி வர கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். God should strengthen us so that even some invitations come to us, we should skip it and come over it and consider this as a great work and come and do. இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Now we are going to praise for some time. எதற்காக? For why? இந்த கன்வென்ஷனுக்கு போர் வீரர்களாக வரக்கூடாதபடிக்கு பிசாசு வெளியே தருகிற அழைப்புகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். And all the entrance of the devil is going to bring us, all these things should be destroyed. யாராவது நம்முடைய பாஸோ ஆபீஸ்ல இருக்கிற பெரியவர்கள் உங்களுக்கு என்ன சும்மா சர்ச்சை சொல்லி எவ்வளவு லீவு வேலை விட்டு போ அனுப்பிடுவேன் என்று சொன்னால் நம்ம அதுக்கு அஞ்சவே கூடாது, பயப்படும். ஆவியில சொல்லணும், இது சொல்றதுக்கு நீ யார்? நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு லீவை தருவார். வாயில சொல்லக்கூடாது, மனசுல சொல்லணும். விசுவாசம். When our bosses and the people who are
When our bosses are superiors to us, when they say, what is all these things every time you take leave and go to the convention, if you do so, you can leave this job. And when he says so, in our spirit, we should not say it out, but we should think in our heart saying, who are you to say this? God shall give me leave, and because I am doing a great work. நாம் பண்ண போகிற ஸ்தோத்திரம் மவுண்ட் சபையாருக்கு மாத்திரமல்ல, அமெரிக்காவிலிருந்து ஒரு பரிசுத்தவான் வர வேண்டும், ஒரு விசுவாசி வர திட்டமிட்டிருக்கிறார், அவருக்கும் அந்த 10 நாள் லீவ் கிடைக்க வேண்டும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். The praises that we are going to do is not ordinary praises, but we are going to praise so that some of the servants of God from abroad or a believer from abroad, they should come, they should never be hindered. For that we are going to praise. லீவ் கிடைக்கவில்லை, லீவ் கிடைக்கும் என்று சொல்வது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அது சத்துரு உண்டு பண்ணுகிற ஒரு பொல்லாப்பு. When we say we are not getting leaves, it is not an ordinary thing, but that is an evil that is brought by the devil. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. ஒரு 3-4 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நூற்றுக்கணக்கான ஸ்தோத்திரங்கள் பண்ண போகிறோம். We are going to praise for 3 or 4 minutes. Hundreds of praises we are going to do. நான் ஒரு போர் சேவகனாக இருப்பது கன்வென்ஷனல் மாத்திரமல்ல, இந்த துதியே ஒரு போர் வீரனின் துதியா இருக்கட்டும். I being as a soldier of Christ, is not only for in the convention, even this praise makes me a soldier of God. ஸ்ரீலங்காவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, நேபாளிலிருந்து, நம்முடைய சபைகள் இருக்கிற எந்த தேசத்திலிருந்து, ஃபிஜியிலிருந்து, எங்கிருந்து ஜனங்கள் வர வேண்டும் என்று சிந்திக்கிறார்களோ எல்லாருக்கும் தடைகள் மாற வேண்டும். அவர்கள் எல்லாரும் போர் வீரர்கள். எந்த அளவுக்கு ஜனம் கூட்டம் பெருகுகிறதோ, எந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் பெருகுகிறார்களோ, அந்த அளவுக்கு சத்ருவின் தலை நசுக்கப்படும். Whether it be believers from Sri Lanka, America, Fiji or Nepal, wherever it is, they are the soldiers of Christ. They should never be hindered, and they should come for the convention. To the extent the numbers are increased in the convention, to that extent the power of the convention will increase. அவர்களுக்கு லீவ் கிடைக்க வேண்டும். They should get their leaves. அவர்களுக்கு விசா கிடைக்க வேண்டும். They should get their visa. அவர்களுக்கு வாகனம் கிடைக்க வேண்டும். They should get their vehicles. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். So that let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் எல்லா தடைகளை மாற்றி இருக்கிறார், எல்லா பொல்லாப்பு தகர்த்து போட்டு இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவது குறிப்பு ஸ்தோத்திர குறிப்பு. The second point for the praising. 102ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், இது பின் வரும் சந்ததிக்காக, கடைசி சந்ததிக்காக இது சொல்லப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனங்கள் கர்த்தரை துதிப்பார்கள். As we read in Psalm 102 verse 18, this shall be said for the generation to come, the people that will be created, they shall praise God. அங்கே ரெண்டு குறிப்புகள் இருக்கிறது. In the same verse itself we have 2 points. அடுத்த வசனத்திலிருந்து வாசியுங்கள். Let's read from the next verse. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். அப்போ கடைசி காலத்தை பற்றி பேசப்பட்ட வசனம் அது. This is the verse that is said about the last days. பரலோகத்திலிருந்து பூமியை எட்டி பார்க்கிறாராம். And he looked down from heaven to the earth. எதற்காக? Why? கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கும்படியாக. To hear the groaning of the prisoner. அப்ப அந்த கட்டுண்டவர்கள் யார்? Who are the prisoners? நீங்களும் நானும் தான். It is you and me. இது சபையினுடைய சிறையிருப்பு காலம். This is the days of the captivity of the church. இதற்காக தான் நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பாக நம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிற காரியம், ஆண்டவர் நமக்கு சபையை பற்றி ஒரு பாரத்தை தர வேண்டும். That is the reason we have to have a project point, so that God might give us the burden about the church. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள், அநேக பெந்தேகோஸ்தே ஜனங்கள் சபையை பற்றி ஒரு பாரம் இல்லாமல் அந்த பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சுயநலவாதிகளாக தற்பொழிவை நாடிக்கொண்டு அவர்களுடைய காரியங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். But many people, as many Christians and even the Pentecostal people, like the children of Israel, they are selfish and they seek and they desire only for their own things. இஸ்ரவேல் ஜனங்கள் முக்கியமாக 2 முறை சிறைப்பட்டார்கள். And the children of Israel, importantly, they were captive. They went into captivity in 2 ways. ஒன்று எகிப்திய சிறையிருப்பு. One is the captivity of Egypt. அப்பொழுது பெருமூச்சு விட்டார்கள். Then they groaned within themselves. தேவன் மோசே அழைத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் எனக்கு கேட்டது. And God called Moses and said, the crying of the children of Israel has reached me. ஆனால் பாபிலோன் சிறையிருப்பில் யாருமே அழல. But however, in the captivity of Babylon, no one cried like ஒரு that. சிலரை தவிர எல்லாரும் சந்தோஷமா, ஏனென்றால் அது ஒரு வஞ்சக சிறையிருப்பு. And except for a few people, others they did not cry, because that is the captivity of deception. Deceptive captivity. அதுல சங்கிலி கிடையாது, அதுல உயர்வு, பணம், செழிப்பு, உலக செழிப்பு, மேன்மை, மகிமை இருக்கு. அதுதான் வஞ்சக சிறையிருப்பு. And in that captivity there are no chains to bind them, but they had all their pleasures and possessions and riches and all the things of this world. லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் இஸ்ரவேல் என்று மறந்துவிட்டு பாபிலோனிலே செழிக்க ஆரம்பித்தார்கள். And many lakhs of the children of Israel, they forgot they are the children of Israel, and they were rejoicing and enjoying in the pleasures of Babylon. இது நிறைவேறுதலாக சிறைப்பட்டதான பாபிலோனிய வஞ்சக சிறையிருப்பில் இருக்கிறதான நாம் கட்டப்பட்டவர்கள் என்று மறக்க வைத்து உலக செழிப்பில் மயங்கும்படி பிசாசு அநேகரை அந்த வஞ்சக சிறையிருப்பிற்குள் கொண்டு போய்விட்டான். So as a thing that is happening even now, as this deceptive captivity, the devil has bound many people in this deception. அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வேண்டும். God should deliver us from this deceptive captivity. அதனால இன்னைக்கு ஒரு போன் வந்தது. Today I had received a phone call. ஒரு ஸ்ரீலங்கா தாய், அவங்க a mother from Sri Lanka. அவங்க சொன்னாங்க, பிரதர் முன்னாடி நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன், ஒரு கன்வென்ஷனுக்கும் வந்ததில்லை, இந்தியாவுக்கு வர காரணமே ஷாப்பிங் பண்ணும்படியாக. And brother, I have not visited India for the convention, but the reason for visiting India is to have a shopping. ஆனால் இந்த முறை நான் முதல் முறையா கன்வென்ஷன் வருகிறேன்.
இனிமேல் எனக்கு ஷாப்பிங்கும் தேவையில்லை, ஒன்றும் தேவை, எனக்கு தேவனுடைய சமூகம் வேண்டும், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் வேண்டும் என்று சொன்னார்கள். And henceforth I am not going to come to India for shopping, but I need the presence of God in the convention, and I need the fellowship of the saints of God. அதுபோல இந்த வஞ்சக சிறையிருப்பின் மத்தியில் சிலர் எருசலேமை நினைத்து அழுதார்கள். And among the deceptive captivity, few people, they thought about Jerusalem and cried. எங்களுடைய கிணறங்களை அலறச் செடிகளில் வைத்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். And we hanged our harps upon the willows, and we thought about Zion and cried. அப்படிப்பட்டவருடைய பெருமூச்சை கேட்கும்படி ஆண்டவர் வானத்திலிருந்து எட்டி பார்க்கிறார். And to hear such groanings of such people, God looked from heaven to earth. ஆகையால் நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால், so what is the next point that we are going to praise for? பலவிதமான உலக கவலைகளோடு பூமிக்குரிய சிந்தையோடு வருகிறதான விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள் உடைய இருதயம் தங்களுடைய சிறையிருப்புக்காக பெருமூச்சு விட்டு அழக்கூடிய ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். For all the believers and the people of God who have the worldly cares and worldly thoughts, and they should cry and groan within themselves for to deliver them out of the deceptive captivity. இதுதான்ப்பா லைஃப், இதுதான்ப்பா வாழ்க்கை. கர்த்தர் என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார் தெரியுமா? எனக்கு சொந்த வீடு கிடைத்திருக்கிறது, சொந்த கார் கிடைத்திருக்கிறது. இதுதான் சிறையிருப்பு என்று மைண்ட் மாற வேண்டும். And I have my own house and my own car. This is the life that we have to enjoy, and they should get deliverance from the deceptive captivity. அது ஒரு வஞ்சக சிறையிருப்பு என்கிற மனதை மாற்றி, எனக்கு பரிசுத்தம் இல்லையே, எனக்கு தேவ அன்பு இல்லையே, என்னுடைய அழைப்பு பற்றிய தரிசனம் இல்லையே, நான் கட்டப்பட்டவன் என்று உணர வேண்டும். And mind should change from the deceptive captivity, and they should have an understanding saying, I do not have that holiness, I do not have the calling, and I do not have what God desires. They should cry for that. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let us close our eyes. கர்த்தர் எல்லாருக்கும், கன்வென்ஷனுக்கு வருகிற எல்லாருக்கும் சபையை பற்றி, தாங்களை பற்றி ஒரு பாரத்தை தர வேண்டும். All those who come for the convention, they should have the burden of themselves and the church. அந்த வஞ்சக சிறையிருப்பை மைண்டிலிருந்து கர்த்தர் அகற்றி போட வேண்டும். And God should change the deceptive captivity from their mind. ஆகையால் இப்பொழுது நமக்கு பாரம் இல்லாவிட்டாலும் அந்த பாரம் உண்டு பண்ணும்படியாக நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Even though when we do not have the burden now, let us praise so that we have the burden within us. இப்பொழுதே கர்த்தர் எட்டி பார்க்கிறார் பரலோகத்திலிருந்து. Even now God is looking down from heaven to earth. இந்த ஸ்தோத்திரமே பெருமூச்சின் பகுதியாக இருக்கட்டுமே. Let this praise become a part of our groaning. நம்முடைய நூற்றுக்கணக்கான ஸ்தோத்திரங்கள் அந்த கன்வென்ஷனில் ஒரு பெருமூச்சாய் மாறட்டுமே. Let all our hundreds of praises become a groaning in the convention. இப்ப கூட கொஞ்சம் பேர் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, தெரியும். I know that even now a few people, they will not praise. வேற வழி இல்லாம வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இங்க. And many people have come here because they do not have any choices. ஆனா இந்த அழைப்பு உணர்ந்தால், இது ஒரு யுத்த களம் என்று உணர்ந்தால், கர்த்தர் உங்களை துதிக்கும்படியா நீங்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தினீர்களே, அது கிருபையாய், வல்லமையாய், அதிகாரமாக, செயலாய் மாற வேண்டும் என்றால் நாம் துதிக்க ஆரம்பிக்க போகிறோம். But if you have a calling or a burden, and if you have that spirit, God shall change that as the grace of God, and you will praise with that burden. அப்போ அந்த சிறைப்பட்டவர்களுடைய பெருமூச்சு, கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சு ஆண்டவர் கேட்க வானத்திலிருந்து எட்டி பார்க்கும்போது அங்க இருக்கிற 50,000 பேர்ல 10 பேர் அப்பா விடுதலை தாரும், மற்றவங்க எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, பிரியாணி சாப்பிட்டுட்டு, ஸ்டால்ல உட்கார்ந்துட்டு, வட்டம் போட்டு உட்கார்ந்துட்டு கதை அடிச்சிட்டு இருந்தா அது என்ன சிறையிருப்பு? So when 50,000 people are gathered there, and only 10 people are groaning saying, oh Lord, deliver us from the deceptive captivity, and when others are having their food and other items in the shopping center, then what is the burden they have? நாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். Let us start to praise. நமக்கும் கன்வென்ஷனுக்கு வர எல்லாருக்கும் அந்த பரலோக சபையை பற்றி ஒரு பாரத்தை, சிறையிருப்பை பற்றி ஒரு அறிவை தர வேண்டும். For all of us and all those who come to the convention, God should give us a vision or a burden concerning the captivity. நம்முடைய கூக்குரல், நம்முடைய பெருமூச்சு பரலோகத்துக்கு ஒன்றாய் எல்லாரும் சேர்ந்து பெருமூச்சு விடுகிறதான ஒரு பெருமூச்சாய் மாற வேண்டும். Our groanings and our sighs and our cries, it should all gather together, and it should be a greater groaning that reaches heaven. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். So that let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 புரா ஷா திரா ஷா திரா ஷா திரா ஷிரா திரா ஷிராபா திரா சத்துரா கரபா. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, 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 ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே, 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 ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus. Praise you Jesus. Thank you Jesus. நேரம் இல்லாதபடினால் இரண்டாவது குறிப்பை சொல்லாமல் இப்போது அடுத்த குறிப்பை சொல்ல போகிறேன். அந்த இரண்டாவது குறிப்பு, அதாவது மூன்றாவது குறிப்பு, ராத்திரி ஜெபத்தில் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். And because of the lack of time, we are going to praise on the third point in the night prayer. அர்மகெதோன் யுத்தம் என்கிற ஒரு யுத்தம் நடக்க போகிறது. And there is going to come a battle called Battle of Armageddon. அநேக மனுஷர்கள், கோடிக்கணக்கான மனுஷர்களுக்குள் கோடிக்கணக்கான பிசாசுகள் புகுந்து அவர்கள் ஒரு பெரிய யுத்தத்திற்கு இழுக்க போகிறார்கள். பைபிள்ல வசனங்கள் ஒன்று, நேரம் இல்லை வாசிக்க. And in billions of people and billions of soldiers, the spirits are going to enter into them and they are going to have a great war. சைனாவிலிருந்து ஒரு பெரிய சேனை புறப்பட்டு அர்மகெதோனுக்கு போக போகுது. And from China a great army is going to come and it is going to Armageddon for the battle. வடக்கு இஸ்ரவேலுடைய வடக்கு பகுதியிலிருந்து ஒரு சேனை வர போகிறது. And even from the northern side of Israel there is going to come an army. தென் பகுதியிலும் ஒரு சேனை வர போகிறது. Even from the southern part of Israel there is going to come an army. எல்லாவற்றுக்கு நடுவுல அந்தி கிறிஸ்து அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான். And above all, அவனுடைய சேனைகளோடு, and above all, in the midst of it, the Antichrist is going to be seated there with his army. இஸ்ரவேலை சுற்றி ஒரு பெரிய யுத்த கலவரம் நடக்க போகுது. And around surrounding Israel there is going to be a great battle. அப்ப சைனாவும் மற்ற நாடுகள் எல்லாம் மோத போகிற அந்த நேரத்தில், and at the time when China and other countries are going to clash with each other. இதை பற்றி தான் புதன்கிழமை நம்ம படித்து வருகிறோம் தானியேல் பைபிள் ஸ்டடியில. And about this only we are studying about in the book of Daniel in Wednesdays. இந்த யுத்தம் நடக்க போற நேரத்தில் திடீர்னு எல்லாரும் மேல பார்த்துருவாங்க. And at the time of this battle suddenly everyone all will be caught up to heaven. அப்போ வடபுறத்திலிருந்து வருகிற அந்த, அதாவது பூமியினுடைய வடபகுதியில் வருகிற ராஜா, பூமியின் தென் பகுதியில் வந்த ராஜா, இஸ்ரவேலில் இருக்கிற அந்தி கிறிஸ்து, சைனாவில் இருந்து மேற்கத்திய கிழக்கு தேசத்தில் திசையிலிருந்து வருகிறதான அந்த சைனா, அவங்க எல்லாரும் மோத டைம்ல
மேல பார்த்தா இவங்க எல்லாருக்கும் ஒரு பொது சத்துரு வரார் கீழே. And when the southern part and the northern king and they are coming, and from people, army from China and the army of the Antichrist, when they all come together to fight, then when they look upwards, for all them there is a common enemy is going to come. யார் அது? இயேசு. It is Jesus is going to come. இவங்கெல்லாம் ஒன்றாய் மாறி இயேசு இறங்க போறார். And against all these people Jesus is going to come to fight. அவர் கூட யார் வருவாங்க? And who are going to come with him? யார் வருவாங்க? நான் சிலர் கை தூக்குவாங்கன்னு யோசிச்சேன். நாமளாதான் வர போறோம். It is we who are going to come along with him. யுத்தம் நடக்கும்போது நாம இங்க இருக்க போறல, மேல போயிட்டு அவர் கூட கீழ அந்த யுத்த டைம்ல தான் இறங்க போறோம். And at the time of the battle we will go up and we are going to come along with him for the battle. அப்போ எல்லாருடைய கவனம், இங்க சண்டை போடுறவங்க எல்லா கவனம் மேல திரும்ப. அங்க இருந்து ஒரு குதிரையில ஆயிரக்கணக்கான குதிரைகள் வானத்திலிருந்து வர போறது. இதெல்லாம் படத்துல பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது, அதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு உண்மையா செய்ய முடியாது, மறந்துட்டேன் அந்த பேர். கிராபிக்ஸ்ல தான் செய்ய முடியாது. And all these things can be done with graphics. அப்போ ஆனா இது ரியலா நடக்க போகுது. வானத்திலிருந்து எழுத்தின் பிரகாரமா குதிரைகள் வர போகுது. And literally all the horses is going to come down. நாமும் வர போகிறோம். And we are also going to come down. எல்லாருடைய கவனம் அப்படி மேலே பார்க்கிறது போல. All our attention will be turned towards upward. கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் மேலே பார்க்கறாங்க. And billions of people they are going to look up. அதே போல கன்வென்ஷன் நாளில் so also the same in the convention days. நம்முடைய இயேசு வருகிறார். அவருடைய இரண்டாம் வருகையை பற்றிதான ஒரு பார்வை, ஒரு தரிசனத்தை தேவன் நம்ம எல்லாருக்கும் தர வேண்டும். And God should give us a sight of the second coming of Jesus. God should give to each and every one of us. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்க கன்வென்ஷன் நடக்க வேண்டும். Such events or such incidents should happen in the convention. எல்லாருக்கும் ஒரு பயமும் ஒரு ஆவலும் அவர் பெருக வேண்டும். And for all of us there should be a fear as well as an expectation should come. இயேசு உயிர்த்தெழுந்த போது, and when Jesus was resurrected, மத்தேயு 28ஆம் அதிகாரமா அந்த ஒரு கடைசி அதிகாரத்தோட புக்ல வரும், they went with fear and great joy. பயத்தோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் அவர்கள் சென்றார்கள். When Jesus was resurrected they went to see him with fear and with great joy. இந்த வசனம் 28:8. மத்தேயு 28:8. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு, பாருங்க, இயேசு எழும்பிட்டார்னு சொன்னா பயமும் வந்தது, சந்தோஷமும் வந்தது. So when they heard that Jesus was resurrected they had the fear as well as a great joy. அதே இப்ப பாருங்க, நம்ம இந்த இரண்டாவது குறிப்புக்கு ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரத்துல எப்படி ஒரு வித்தியாசம் இருந்தது. So just you could have seen there's a difference that we had in our praises for the second point. தேவன் நம்ம எல்லாரும் பல நோக்கத்தோடு பல எண்ணங்களோடு நாம் வந்திருப்போம். எல்லாருக்கும் ஒரே எண்ணம், இயேசு சீக்கிரமா வர போகிறார் என்று அந்த ஒரே எண்ணம். மாரநாத்தா எங்க பெரிய பெல் அடிக்க வேண்டும் நம்முடைய கன்வென்ஷனில். And we might come with so many intentions and so many purposes for the convention, but all these things should be changed, and we have to have that one thought that Jesus is going to come, Maranatha. அது எப்படி செய்ய போகிறார் என்று தெரியாது, ஆனால் கர்த்தர் அதை செய்ய வேண்டும். We do not know how God is going to do it, but God should indeed do it. என் கவனம் மேலே திரும்ப வேண்டும். நம்ம எல்லாருடைய கவனம் வரப்போகிற இயேசுவை காணும்படியாக நம்முடைய உள்ளங்கள் தலைகள் உயர்த்தப்பட வேண்டும். My attention to be turned upward, and all attention to be turned upwards, and all our heads should be lifted up so that we might see our Jesus coming. இதை விரும்புகிறவர் கரங்களை உயர்த்துவோமாக. And all those who desire, lift up your hands. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். Let's start to praise. இந்த துதிகள் ஒரு ஆயுதமாய் மாறட்டும். Let all these praises become as weapons. ஒருத்தர் கீழே தலை கீழே போடும்போது அந்த தாடையை பிடிச்சு நம்ம அப்படியே தூக்குவோம்ல, இந்த துதிகள் அப்படி மாறட்டும். And as one person bows down to that, we will lift up his face. So also let this praises become such a weapon. கீழே பார்த்தது போதும்.
It is enough that we have looked down. கவலைப்பட்டது போதும். It is enough that we are worried. பயந்தது போதும். It is enough that we are afraid. அவநம்பிக்கையாய் வாழ்ந்தது போதும். It is enough that we lived in unbelief. பூமிக்குரிய சிந்தை போதும். It is enough that we have worldly thoughts. தலை தூக்குப்பா, கொஞ்சம் மேலே பார், இயேசு வருகிறார். Lift up your heads and see Jesus is coming. அந்த ஸ்தோத்திரங்கள் இப்போது எழும்பட்டும். Such praises let us arise. இந்த துதிகளின் பலன் கன்வென்ஷனில் வெளிப்படட்டும். Let the results of these praises be manifested in the convention. ஸ்தோத்திரிப்போம். Let's start to praise. ஸ்தோத்திரம் இயேசுவே, 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 ஸ்தோத்திரம் இயேசுவே. சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் 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 சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் 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 சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் 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 சோத்ரம் 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 எண்ணிறந்த தூதர் கூட்டம் வெண்ணின்று போற்றும் நாளில் எண்ணிறந்த தூதர் கூட்டம் வெண்ணின்று போற்றும் நாளில் அன்னலேசு அடிபணிந்து பணிந்து சொல்வேன் துதியே துதியே அன்னலேசன் அடிபணிந்து பணிந்து சொல்வேன் துதியே துதியே மண்ணின் சாயல் மாறியாலும் மகிமையில் நாசத்தோராய் மண்ணின் சாயல் மாறியாலும் மகிமையில் நாசத்தோராய் மன்னனோடு மகிழ்ந்து துதியே துதியே மன்னனோடு மகிழ்ந்து துதியே துதியே பார்ப்பேனே என்மேல் சரையினான் ஆர்ப்பரிப்பேன் நானும் மன்னால் பார்ப்பேனே என்மேல் சரையினான் நானும் மன்னால் பார்ப்பேனே என்மேல் சரையினான் ஆர்ப்பரிப்பேன் நானும் கரமானா துனா கரமானா शबीर की सतिला करमाना थुरा शबारा तुरी कबारा थुरा इसका कमाली कने रुकबा
Thank you, Jesus. Yes, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you.
istankara naknitar pasapara istankala parni santula barima stankara istarama kiraba shamanara kurabanama. My child, more than the burdens of your sin, the burden of my cross is light and easy. You died to your sins. Prepare yourself to bear my cross. My kingdom is very nigh, saith the Lord. Amen. My children, let not your heart be troubled. I am going to do great things. Do not fear. As the Lord of hosts, I shall go before you. I will lead you till the very end. Submit yourself into my hands. Then you shall know that I am your God. My children, my coming is very nigh. My children, my coming is very nigh. Prepare yourself for my coming. கர்த்தர் நம்முடைய கூட்டத்தை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து ஆராதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கன்வென்ஷனல் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய வருகையின் நம்பிக்கையோடு நம்முடைய தலைகளை அவர் உயர்த்த போகிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய நேசரை நாம் பார்க்க போகிறோம், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 10 மணி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதியா இருக்கிற எல்லாரும் கர்த்தர் குணமாக்க முடியாது, ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க போகிற கன்வென்ஷன் ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.